பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்று சொன்னால் நம் பாடல்களை கர்த்தரை துதிக்க வேண்டும். நாம் பாடல் பாடும்பொழுது நமக்குள்ளா இருக்கிற சோர்வின் ஆவி உற்சாகத்தை பாடும்பொழுது இப்போதற்கு பலவீனத்தின் ஆவி நமக்குள்ளாய் இருந்து கர்த்தர் எடுத்து போட்டு நமக்கு அவர் பலத்தினால் நமக்கு இடைக்கட்டி அவர் ஆராதிக்கும்படி புதிய பலத்தை நம்ம கொடுத்து நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்த அவர் வல்லவராக இருக்கார். இப்பொழுதும் நாம் உற்சாகமாய் கரலை தட்டி பாடுவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். அவர்தானே சுராஜா, எனக்கொரு புகழிடம் உண்டு. அவர்தான் இயேசுராஜா, எனக்கு சொல்லுங்க நேசருண்டு. அவர்தான் இயேசுராஜா, எனக்கொரு புகழிடம் உண்டு. அவர்தான் இயேசுராஜா, அவர் நல்லவர், சர்வ வல்லவர். சொல்லுங்க, அவர் நல்லவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். சொல்லுங்க, அவர் வேதனைகளை அவர் பார்க்கிறார், கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார். சொல்லுங்க சொல்லுங்க, அவரை பார்த்து சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு நேசர் உண்டு. சொல்லுங்க, எனக்கு ஒருவர் உண்டு. அவர்தான் இயேசுராஜா, எனக்கொரு புகழிடம் உண்டு. அவர்தான் இயேசுராஜா, அலைச்சல்களை அவர் அறிகிறார், பலவீனங்கள் அவர் காண்கிறார். என் அலைச்சல்களை அவர் அறிகிறார், என் பலவீனங்கள் அவர் காண்கிறார். தாங்கி நடுவிலே பலன் தருகிறார். சொல்லுங்க, சாங்கி நடக்கவே பலன் தருகிறார், பலனை தருகிறார். அவர் நல்லவர். சொல்லுங்க, சர்வ வல்லவர், அவர் நல்லவர், அன்பு நிறைந்தவர். சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு நேசர் உண்டு. அவர்தான் இயேசுராஜா, எனக்கொரு புகழிடம் உண்டு. அவர்தான் இயேசுராஜா, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். செட்டையின் நிழல் ஆறுதல், அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியம். சொல்லுங்க, அவர் செட்டையின் நிழல் ஆறுதல், அவர் செட்டையின் மறைவில். சொல்லுங்க, பலனை பெருகவே, பலன் பெருகவே சுகம் தருகிறார். ஓ, பலனை பெருகவே சுகம் தருகிறார், சுகம். சொல்லுங்க, அவரை பார்த்து, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். சொல்லுவோம் அந்த காலை வேளையில, நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு. அவர்தான்
புகழிடம் உண்டு. சொல்லுங்க, எனக்கு ஒரு நேசர் உண்டு, எனக்கு ஒரு நேசர் உண்டு. அவர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். சொல்லுவீங்களா? அவர்தான் இயேசு ராஜா, எனக்கு ஒரு புகழிடம் உண்டு. அவர்தான் இயேசு ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இப்பொழுதும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். நம்முடைய கர்த்தர் அவர் ஆராதனை பிரியப்படுகிற கர்த்தர். நம்முடைய ஆராதனை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். நம்ம துதிகளின் மத்தியிலே வாசமாய் இருக்கிறவர் என்பதாக நமக்கு வேதம் சொல்கிற அப்படிப்பட்ட கர்த்தரை நம்ம கொஞ்ச நேரம் எழுந்து நின்று நாம் ஆராதனை செய்ய போகிறோம். பலவீனம் இருக்கதான் செய்யும், ஆனாலும் நம்முடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பரிபூர்ணமாக விளங்கும் என்பதாக நமக்கு வேதம் சொல்கிறது. நாம் இப்பொழுது பலவீனமாக இருக்கலாம். காலை 5 மணி எல்லாருக்கும் நல்ல தூக்கம் வர டைம். ஆனாலும் நம்முடைய தூக்கத்தை நாம் பார்க்காமல் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக, அவரை நோக்கி பார்க்கும்படியாக இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். பலவீனத்தெல்லாம் நாம் ஒரு விஷயம் மறந்து அவருடைய பலத்தில் நம்ம உற்சாகமாய் நின்று கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து நாம் கர்த்தரை நோக்கி ஆராதனை செய்யும் பொழுது, பலத்தோடு நாம் கர்த்தரை ஆராதனை செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். இப்போதும் ஆராதனை பகுதி நம்முடைய தலைமை போதகர் டாக்டர் அதிசயராஜ் முன்பாக வந்து கொஞ்ச நேரம் நம்முடைய ஆராதனைக்குள்ளே வழிநடத்தி செல்வார்கள். அவர்களோடு கூட இணைந்து நாம் உற்சாகமாய் கண்ணல் தட்டி பாடுவோம். நம்முடைய தலைமை போதகர் பிஷப் டாக்டர் நித்திராஜ் அவர்கள் இப்போது முன்பாக வந்து கொஞ்ச நேரம் நாம் ஆராதனைக்குள்ளே வழிநடத்தி செல்வார்கள். அவர்களோடு கூட இணைவோம். கர்த்தர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து, இதுவரைக்கும் நம்மை நடத்தினது கர்த்தர், இனிமேலும் அவர் தான் நம்மை நடத்துவார். பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனோ நன்மைகள் நமக்கு செய்தார். விசேஷமாக இந்த 2020ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் தேவன் நம்மை நடத்தினார். நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள் ஒரு 25 நாட்களுக்குள்ள ஒரு புதிய ஆண்டுக்கு நம்ம நடைய போகிறோம். ஆண்டவரை கிருபையாய் கொடுத்த இந்த டிசம்பர் மாதத்துக்கு நமக்கு ஸ்தோத்திரம். இது வரைக்கும் நடத்த எல்லா பாதருக்கும் நமக்கு ஸ்தோத்திரம், நமக்கு ஸ்தோத்திரம், நமக்கு நன்றி. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே, நன்றியோடு உம்மை பாடுவே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே, நன்றியோடு உம்மை பாடுவே. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே. ஐயா, எத்தனையோ நன்மை செய்தீரே. ஐயா, எத்தனையோ நன்மை செய்தீரே. அன்பின் தெய்வமே, அன்பின் தெய்வமே, நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே, நான் நன்றியோடு உம்மை பாடுவே. புதிய கிருபையால் என்னை தாங்குகின்றீரே. புதிய வழியில் நடத்துகின்றீரே. புதிய கிருபையால் தாங்குகின்றீரே. புதிய வழியில் நடத்துகின்றீரே. இது ஆச்சரியம், ஆச்சரியம் தானே. ஆச்சரியம் தானே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே. நான் நன்றியோடு உம்மை பாடுவே. அந்த அன்புக்கு இணையே இல்லை. அந்த அன்பை நாம் எந்த அன்புக்கு ஒப்பிட்டு சொல்ல முடியாது. நான் ஒன்று சொல்லுகிறேன், தேவனின் அன்பும்
இயேசுவின் அன்புக்கு ஒப்பிட்டு எந்த அன்பு சொல்ல முடியாது. அவை இணையில்லாத அன்பு, ஈடில்லாத அன்பு, நிகரற்ற அன்பு, மாறாத அன்பு. அது இயேசுவின் அன்பு. நீங்க அன்பை தியானிக்கும் முதல்ல பாசம் ஆண்டவரே, உங்களை மாறு ஒரு நேசம் பாசம் ஒருத்தர் எல்லாரும் ஆராதனை இல்லை. உங்க வலதுகத்தை வயசு ஆண்டவரே, உண்மை போல அன்பு, உண்மை போல பாசம், உண்மை மாதிரி ஒரு நேசம், உண்மை மாதிரி ஒரு அரவணைப்பு ஆண்டவரே யார் இல்லை ஆண்டவரே. உங்களுடைய அன்பு விசேஷமான அன்பு. தேங்க்யூலா. என்றென்றுமே இணையில்லை. அன்பிலே என்னை சர்க்கே என்றென்றுமே இணையில்லை. என்னை மீட்டிடவே தம் ஜீவன் தந்தார். என்னை சரம்பில் மகிழ்வே. என்னை மீட்டிடவே தம் ஜீவன் தந்தார். எந்த நாளுமே என் ராஜா வண்ண ரோஜா பள்ளத்தாக்கில் லிலி அவரே. என்றென்றுமே இணையில்லை. அன்பிலே என் நேசர்க்கே என்றென்றுமே இணையில்லை. தம் ஜீவன் தந்தார் என் நேசரன்பின் மகிழ்வே. என்னை மீட்டிடவே தம் ஜீவன் தந்தார் என் நேசரன்பின் மகிழ்வே. பாடும் பாடல் இயேசுவுக்காக பாடுவே நான் எந்த நாளுமே என் ராஜா வண்ண ரோஜா பள்ளத்தாக்கில் லிலி அவரே. அன்பை நாம் நினைக்கும் பொழுதெல்லாம் நம் உள்ள மகம் எழுதி பிரியமா. நம்முடைய தாயின் கர்ப்பத்திலே உருவாவதற்கு முன்பாகவே கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்தார். நம்ம பெயர் சொல்லி அழைத்தார். நம்ம மேல் அன்பு வைத்து நம்ம நினைக்கிறோம். கவனிங்க, திடீர்னு நம்ம அன்பு வச்சுட்டாரு, திடீர்னு மேல இல்ல பிரியமானே. நீ அம்மாவுடைய வயிற்றிலே கருவில உருவாவதுக்கு முன்பாகவே ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுத்து அன்பு வைத்து பாசம் வைத்து உன்னை ஆண்டவர் சூஸ் பண்ணி உன்னை பிறக்க வைத்து வளர்த்து இதுவரைக்கும் ஆண்டவர் பாராட்டு எல்லாம் நம்ம வைத்த அன்பு பிரியமானவர். அதை நினைக்கும் போதுதான் அற்புதம் நடக்கும். அதை நினைக்கும் போதுதான் வாசல் திறக்கப்படும். நேற்று கூட ஷூட்டிங்காக நாங்கள் புது வருட பாடலும் வாழப்பு முகாம் பாடலும் ஷூட்டிங்காக ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு. ஃபுல்லாக மழை. என்ன செய்வதுன்னு திகைத்து கொடுக்கும். தேவன் அற்புதமாய் இண்டோர்ல ஷூட் பண்ண நிறைய ஆலயங்களை கத்த நல்ல மூத்த ஊழியர்கள் ஆலயங்களை கத்த திறந்து கொடுத்தா பிரியமானவர்களே. நேற்று வெற்றிகரமாக ஷூட்டிங் முடித்து வீடு திரும்ப வழித்தது. அப்போ நான் வீட்டுக்கு வரும்போது யோசித்தேன், ஆனால் நம்ம எவ்வளோ அன்பு வைத்திருக்காரு பாருங்க. அந்த அன்பை நினைக்கும் போது தான் வாசல் திறக்கப்படும். அந்த அன்பை நினைக்கும் போது தான் வழி திறக்கப்படும். அந்த அன்பை நினைக்கும் போது ஆண்டவர் தூக்கி நிறுத்துவா. சொல்லுங்க, ஆண்டவரே தாயின் கர்ப்பத்தில் உருவாதுக்கு முன்பாகவே என்னை நேசித்து தெரிந்து கொண்டீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. நாட்கள் முடியும் வரை ஜீவன் பிரியும் வரை வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். விசேஷம் என்ன சொன்னாங்க? நமக்காக ஜீவனையே கொடுத்த அன்பு இயேசு. எந்த அன்பும் அதை காரியம் செய்யாது. யார் அதிகமாக எனக்கு தெரியுங்க, ஒரு கணவன் மனைவி ரொம்ப நேசித்த ஒரு குடும்பம். கணவனுக்கு கொரோனா வியாதி இருந்துச்சு. மனைவி போய் எட்டு கூட பார்க்க மாட்டேன். என்னன்னா அந்த வியாதி உங்களுக்கு பிடிச்சிக்குமா.
யார் 2 பேரும் பிடிச்சி ஒரு செத்து போக வேண்டியதானே. அதான் அன்பு. மனுஷன் ஜீவன் கொடுக்க மாட்டாங்க, உயிர் பிரியாது. நான் சொல்றேன், நமக்காக ஜீவன் கொடுத்த அன்பு இயேசுவின் அன்பு. நமக்காக உயிரை கொடுத்த அன்பு இயேசுவின் அன்பு. நமக்காக சொட்ட ரத்த சிந்திய கல்வாரி மேட்டிலே நமக்காக தம் ஜீவனை பணைய வைத்த அன்பு இயேசுவின் அன்பு. வைத்து சொல்லுங்க, கல்வாரி மேட்டிலே எனக்காக ரத்த சிந்தி என் மேல் வைத்த பாசத்தை எல்லாம் நீங்க தான்ப்பா அன்புன்னு சொன்னா. நீங்க தான் ரட்சகா, ரட்சகா, அன்பு தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டா. கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டா. பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. கடைசியாக ஒன்று சொல்லி இந்த ஆராதனையை முடிக்க விரும்புகிறேன். நாம் உடைக்கப்படும் போதெல்லாம், நாம் நொறுக்கப்படும் போதெல்லாம், நாம் தனிமையில் இருக்கும் போதெல்லாம், நம்முடைய பாரம் சுமக்கும் போதெல்லாம் நம்மை தேற்றுகிற, ஆற்றுகிற, அரவணைக்கிற, நேசிக்கிற ஒரே அன்பு அது இயேசுவின் அன்பு தான். ஆண்டவர், அப்பா உங்களை மேல ஒரு அன்பு, எத்தனை பாசம், எத்தனை அன்பு என் மேல ஆண்டவரே. இந்த இயேசு தேற்றால் ஊழியத்திலே கடந்த 30 ஆண்டு நான் பார்த்து வருகிறேன். பிரியமானவர்களே, உடைக்கப்படும் போதெல்லாம், நொறுக்கப்படும் போதெல்லாம், தனிமைப்படுத்தப்படலாம், நம்மை ஆறுதல் படுத்த நேசிக்கிற ஒரே அன்பது இயேசுவின் அன்பு. சொல்லுங்க, இந்த ஆராதனை நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒரே ஒரு அடியை பாடி ஐ வாண்ட் டு ஃபினிஷ் மை வர்ஷிப் டைம். வலது காலத்தை பேச ஆண்டவர், எவ்வளவு அன்பு, எத்தனை அன்பு ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். என்ன தருவேனா? இதற்கீடு என்ன தருவேனா? இசையா, இதற்கீடு என்ன தருவேனா? இதற்கு ஈடா என்ன தருவேனா? தனிமையின் பாதையிலே பாருங்க, தனிமையின் பாதையிலே, தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? உடைக்கப்பட்ட நேரங்களிலே பாரு, உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேலைகள் எல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. நான் தடுமாறும் வேளையிலெல்லாம் என்னை தகப்பன் போல சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு, எத்தனை பாசம், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். என்ன தருவேனா? இதற்கு ஈடாய் என்ன தருவேனா? இயேசையா, என்ன தருவேனா? இதற்கு ஈடாய் என்ன தருவேனா? கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. இப்படியே உங்க 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, சகல துதி, கனம், மகிமை, மாட்சிமை, புகழ்ச்சி,
ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம் பிதாவே. கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரம பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக. சோதனைக்கு பிரவேசிக்க தீமிந்து ரசித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமை மகிமை. நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு உட்கார முடிந்தவர்கள் முழங்கால் படலாம், முடியாது உட்கார்ந்து 2-3 நிமிடம். வரப்போகிற ஆண்டு கர்த்தரை திருப்திப்படுத்த, திருப்தியின் ஆண்டு. ஆண்டவர் நம்ம எல்லா குறையும் நிறைவாக்க, திருப்திப்படுத்த ஆண்டவர் திட்டமாக சொல்லியிருக்கிறார். 20-21 என் ஜனங்களை நான் அளிக்கும் நன்மை நான் திருப்தி ஆக்குவேன். எல்லாரும் வலது கருத்து வைத்தி, ஆண்டவரே எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பத்தில், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே எங்களை திருப்திப்படுத்த. நம்ம ஷீலா கேத்ரின் அவர்கள் நம்ம எல்லாருக்காகவும் அப்படியே முழங்கால் 1 நிமிடம் 2 நிமிடம் திருப்திப்படுத்த, குறைகள் நிறைவாக்க ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். வரப்போகிற ஆண்டு திருப்திப்படுத்துவீராக. எல்லாரும் சேர்ந்து ஜெபம். நீங்க தனிப்பட்ட முறை ஜெபம் பண்ணுங்க. அதுக்குதான் ஆலயத்துக்கு வந்து ஆன்லைன்ல வாட்ச் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே திருப்திப்படுத்துங்கப்பா இயேசுவின் நாமத்தில். எவ்வளவு பஞ்சம், எவ்வளவு இருள், எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும் என்னுடைய பிள்ளைகளை திருப்திப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறீங்களப்பா. ஆமென் 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 ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Thank you Jesus, thank you Jesus. ஸ்தோத்திரம். எல்லா விசுவாசி வாழ்க்கையில, பங்காளர் வாழ்க்கையில, தொலைக்காட்சி நீங்க வாழ்க்கையில, ஆமென் 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 ஆமென். ரட்சகா 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 ஸ்தோத்திரம். மாற்றத்தை ஆண்டவரே சப்பா இந்த வருடத்தில் நாங்க ஏறெடுக்கிற எல்லா ஜெபத்திற்கும் ஆண்டவரே சப்பா பதிலை நீங்க கட்டளையிடவே ஜெபிக்கிறேன். ஆண்டவரே சப்பா என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தில் உங்கள் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவேன். ஆண்டவரே எல்லா குறைகளை நீங்க நிறைவாக்குவேன். ஒரு பரிபூரணத்தை ஆண்டவரே சப்பா அடுத்த வருடம் நாங்கள் பார்க்க ஆண்டவரே நீங்க கிருபை பாராட்டவே ஜெபிக்கிறேன். ஆமென் 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 ஆமென். ஆண்டவரே சப்பா உம்முடைய கிருபை, ஆண்டவரே உம்முடைய அன்பு ஆண்டவரே சப்பா ஆண்டவரே நடத்தவே ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவரே சப்பா அடுத்த வருடம் ஆரம்பத்திலே நாங்கள் பார்க்க ஆண்டவரே நீங்க உதவி செய்யவே ஜெபிக்கிறேன். ஆண்டவரே எல்லா தடைகளை ஆண்டவரே சப்பா எங்களுக்கு விரோதமாய், எங்க ஊழியத்துக்கு விரோதமாய், எங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாய் ஆண்டவரே எங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கூடாது. ஆமென் 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 ஆமென். விலகுவதாக விலகுவதாக சடைகள் விலகுவதாக, சாத்தான கிரியைகள் அழிக்கப்படுவதாக. ஆமென் ஆமென் ஆமென். பெரிய ஆண்டவரே ஆசீர்வாதத்தை நாங்கள் எதிர்பார்த்து ஆண்டவரே புது வருடத்துக்குள் நாங்கள் நுழைறோம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். சகோதரி பண்ண ஜெபத்தை கர்த்தர் கைகளை தட்டி எல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்லா கை தட்டி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். திருப்தியாக்கி நடத்திடுவான், தேவைகளை சந்திப்பான். கை தட்டி பாடுவோம். பிறருக்கு கொடுக்க வைப்பார், கை தட்டி பாடுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். நீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். காடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார். காடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார். கண்மாலையை பிளந்து தண்ணீரை ஓடச் செய்தார். கண்மாலையை பிளந்து தண்ணீரை ஓடச் செய்தார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். வீரம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். வீரம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். இயேசுவின் நாமத்தினாலே அடுத்த வருஷம் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய பிள்ளைகளை வருகை காத்திருக்கிற தம்முடைய ஜனங்களே கர்த்தர் நன்மைகளை கொடுத்து திருப்திப்படுத்துவார். கைகளை வைத்து எல்லாமே சொல்ல பார்க்கலாம். ஆமென். இப்பொழுது நாம் கர்த்தருடைய நாளை காலை கவனிங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை 5 மணிக்கு இந்த சிறப்பு வழிபாடு 5 மணி 5:30 மணி வரைக்கும் 30 நிமிடம் தான். நீங்கள் லேட்டாக வந்தால் மிஸ் பண்ணுவீங்க.
இப்போ 1 hour நடத்துகிற சர்வீஸை 30 நிமிடம் நடத்தணும். எவ்வளோ சுருக்கமாக பண்ணணும்னு பாருங்கள். 2 பாட்டு பாடினா 1 பாட்டு பாடுவோம். 15 minutes வர்ஷிப் பண்ணால் 7 minutes வர்ஷிப் பண்ணுவோம். 20 நிமிஷம் செய்துனா 10 நிமிஷம் செய்து 5:30 முடிக்கணும். 5 to 5:30 காலை வழிபாடு. பிறகு 5 மணிக்கு முதல் ஆராதனை திருவிருந்தோடு நடைபெறும். அப்புறம் 2ஆம் ஆராதனை 3ஆம் ஆராதனை மாலை நடைபெறும். ஆகவே நாளைக்கு வழக்கத்தில் ரெகுலராக வருகிற பிள்ளைகள் மிஸ் பண்ணாமல் வர உங்கள் அன்பாய் கேட்டுக் கொடுக்குறேன். இப்பொழுது டாக்டர் ஐசியர் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு மிகவும் நல்லவர். இந்த உபவாசத்தை நவம்பர் 22 ஆரம்பித்து நாம் இன்னையோட 14 நாட்கள் நிறைவாகிறது. 14 days தேவ சபத்திலே காத்திருந்து ஆயத்தப்பட தேவன் பாராட்டின கிருபைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இயேசு மிகவும் நல்லவர். நம் கண்களை மூடி அருள்நாதர் இயேசுவை நோக்கி பார்ப்போம். தேவன் நம்மோடு பேசும்படியாக ஒரு 20 நிமிடம் பிரசனத்தை உணரும்படியாக இன்னைக்கு தியானிக்கிற வசனம் மிக ஆசுரமா இருக்கு. அருள்நாதர் இயேசுவை நோக்கி பார்ப்போம். சிலுவை சுமந்தோராய் சீஷனாகோ, சிலுவை சுமந்தோராய், சிலுவை சுமந்தோராய், சிலுவை சுமந்தோராய், சீஷனாகோ, சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போ, சிந்தை வாழ்வினில் நிந்தை சுமப்பேனும் சந்தோஷம் கொள்வோ, சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போ, நிந்தை சுமப்பேனும் சந்தோஷம் கொள்வோ. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். சேர்ந்து பாருங்க. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வானம் திறக்கப்படுவதாக. சகல பிரஸ்தாபத்தை பார்க்க உடைய வார்த்தையை மகிமைப்படுத்திருக்கிறேன். இந்த காலையில் உடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி அடிமை ஜெபிக்கிறேன். பலவான் கட்டப்படட்டும், சாத்தான் மின்னல் போல் கீழ் விழட்டும். வசனம் 30, 60, 100 பலன் தரட்டும். வந்திருக்கிற ஆத்மாவோடு ஆன்லைனில் வாட்ச் மக்களோடு பேசும். அன்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். தேவன் இந்த ஆண்டு நமக்கு ஒரு அருமையான தலைப்பை கொடுத்திருக்கிறார். இந்த 40 நாள் ஒரே வசனத்தின் அடுப்பிலே தியானித்து வருகிறோம். வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். என் பெலனாகிய கர்த்தாவே, என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன், உம்மில் அன்பு கூறுவேன். எல்லாரும் வல்லகர்த்து சொல்லுங்க. என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். இன்னும் ஒரு விசை, என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். இன்னும் ஒரு விசை, என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். அல்லேலூயா. நான் உம்மை நேசிப்பேன் அப்பா, என் பெலனே உம்மில் அன்பு கூறுவேன் என்று சொல்லி இந்த 40 நாளும் உம்மையே நேசிப்பேன் என்று சொல்லி நம்ம அறிக்கையிட்டு தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணும்போது 21ஆம் ஆண்டு நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். தேவன் நம்மளை திருப்தியாக்கி நடத்துவார். ஆமென். இந்த முதல் 20 நாளிலே நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு என்ன அடையாளம்? அன்பு கூறுவேன் என்று சொன்னால் எதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று தியானித்து வருகிறோம். இதுவரைக்கும் 13 தலைப்பில் தியானம் பண்ணிருக்கிறோம். இன்னைக்கு 14வது நாள். இன்றைக்கு குறிக்கப்பட்ட தலைப்பு லூக்கா நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 27 வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 14:27. தன் சிலுவையை சுமந்து கொண்டு, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன், எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான், எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு சீஷன் என்று சொன்னால் என்னுடைய வேலைக்காரன், என்னுடைய உடனாளி, என் வேலையை செய்கிறவன், என் பணியை செய்கிறவன் இருக்க மாட்டான். யாராம்? தன் சிலுவை எடுத்துக்கொண்டு எனக்கு பின் செல்லாதவன். இன்னும் ஒரு வசனம் மத்தேயுவின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம்
24 வசனத்தை வாசிக்க. மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், என்னை பின்பற்றி வர விரும்பினால், அவன் தன்னைத்தான் வெறுத்து, நம்பர் 1, தன்னைத்தான் வெறுத்து, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். என்னை தன்னைத்தான் வெறுத்து தான் சிலுவை எடுத்துக்கொண்டு. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் ஒரு சிலுவையை வைத்திருக்காராம். ஆகவே தான் தன் சிலுவை, இந்த வார்த்தை இயேசுநாதர் வாயை திறந்து சொன்ன வார்த்தை. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் ஒரு சிலுவையை வைத்திருக்கிறார். அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு, அந்த சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுநாதரை பின் செல்கிறவன் தான் இயேசுவுக்கு சீஷர். அவர்தான் இயேசுவினிடத்தில் அன்பு கூறுகிறான் என்பதற்கு அடையாளம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையே நேசிக்கிற ஆண்டவரே என்று சொன்னீங்கன்னா கவனிங்கள், உம்மிடத்தில் அன்பு கூறு ஆண்டவரே சொன்னீங்கன்னா முதல்ல நீங்க உங்களை வெறுக்கணும். இரண்டாவது, உங்களுக்கு என்று தேவன் நியமித்த சிலுவையை நீங்கள் எடுத்துக்கொண்டு சுமந்து கொண்டு இயேசுநாதரை பின்பற்றுகிற ஒரு ஊழியனாய் சீஷனாய் தேவ பிள்ளையாய் இருக்கிற அனுபவம் தான் கர்த்தரை நேசிப்பதற்கு அடையாளம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே இன்னைக்கு 14ஆம் தேதி, இன்னைக்கு 14th டே, என்ன தெரியுமா தலைப்பு? சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு தலைப்பு சிலுவையை எடுத்துக்கணும், பின்பற்றணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுக்கு வைத்திருக்கிற சிலுவை, தேவன் உங்களுக்கு நியமித்திருக்கிற சிலுவையை, அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டும். அந்த அனுபவம் இருக்கிற பிள்ளைகள் தான் அவரிடத்தில் அன்பு கூறு. எனக்கு சிலுவைலாம் வேண்டாம் பாஸ்டர், எனக்கு சிலுவே வேண்டாம் அப்படின்னா நீங்க இயேசு அன்பு கூறவே முடியாது. இயேசு சொன்னார், பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். You must wear your cross. உனக்கு தேவன் வைத்திருக்க சிலுவையை நீ ஏற்றுக்கொண்டு சுமந்து கொண்டு அணிந்து கொண்டு இயேசுவை பின்பற்றுவதுதான் இயேசுவை நேசிப்பதற்கு அடையாளம். கரங்களை உயர்த்த அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு செய்தியின் தலைப்பு, நான் தொடர்ந்து தேவசபத்துக்கு காத்திருந்த போது, சிலுவை என்பது எதை குறிக்கிறது? நிறைய இருக்கு. ஒரு 4 காரியத்தை மிக வேகமாய் நான் சொல்லி ஜெபிக்க போகிறேன். சிலுவை என்றால், சிலுவை எடுத்துக்கணும் பாஸ்டர், சிலுவை எடுத்துக்கணும் பாஸ்டர் சொல்றீங்களே, சிலுவை என்பது எதை குறிக்கிறது? நம்பர் 1, முதல் குறிப்பு மத்தேயு புஸ்தகம் 27:40. சிலுவை என்பது எதை குறிக்கிறது? மத்தேயு 27:40. தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அவரை தூஷித்தார்கள். முதல் குறிப்பு, சிலுவை என்பது தூஷித்தல் என்பது சிலுவையை குறிக்கிறது. கரங்கள் தலையிலேயே சொல்லலாம். முதல்ல உங்களை ஜனங்கள் தூஷிப்பார்கள். தூஷணனா உங்களை பத்தி இல்லாத ஒன்று, செய்யாத ஒன்று, பொய்யான தீமையான வழியில் உங்க மேல சொல்லி அப்படியே தூற்றிக்கிட்டே வருவாங்க. அதை சகித்து அதை ஏற்றுக்கொண்டு அதை பொறுமையா இருந்து இயேசு அன்பை விட்டு பிரியாமல் வாழ்கிறது தான் சிலுவை. முதல் குறிப்பு, சிலுவை என்பது தூஷித்தல். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இங்க வசனம் சொல்லுகிறது, நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவிலிருந்து இறங்குவா என்று அவரை தூஷித்தார்கள். எனக்கு அன்பான இயேசுநாதர் சிலுவிலிருந்து இறங்கி வர முடியாதா? முடியாதா? சிலுவிலிருந்து இறங்கி வந்துடுவாரு. அவரை தூஷிக்கிறாங்க. இயேசு அந்த தூஷண வார்த்தைகளை ஏற்றுக்கொண்ட சிலுவிலே பாடுகளை சகித்தார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜனங்கள் உங்களை தூஷிப்பார்கள். அந்த தூஷித்தலை சகிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் சிலுவை. இன்னும் தெளிவா மத்தேயின் புஸ்தகம் 5:11, என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். பொய்யான தீமையான மொழி. ஒரு முறை எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. மேலே ஆஃபீஸில் இருக்கும்போது லேண்ட்லைனில் எடுத்தேன். ஈவினிங் ஒரு 7 மணிக்கு மேலே ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஃபோன் பண்ணுறான். என்னடா அண்ணன் தம்பி, ரெட் ஹில்ஸில் ஏக்கர் கணக்காக இடம் வாங்கி போட்டிருக்கீங்களாமே. எப்படி? ரெட் ஹில்ஸில் ஏக்கர் கணக்காக இடம் வாங்கி போட்டிருக்கீங்களாமே அண்ணன் தம்பிங்க, சொத்து சேர்த்து வச்சுருக்கீங்களாமே. தூஷணம். வசனம் சொல்கிறது, பொய்யான தீமையான மொழிகளை உங்கள் மேல் சுமந்தால் நீங்கள் அதை சந்தோஷமாய் பாக்கியம். அதுதான் சிலுவை. அல்லேலூயா. நீங்க நான் செய்யவே இல்லை பாஸ்டர் அபானமா சொல்றாங்களே, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் தூஷித்தல், அதுதான் சிலுவை.
லூக்கா 22:65 மற்றும் அநேக தூஷண வார்த்தைகளை அவருக்கு விரோதமாக சொன்னார்கள். இயேசு விரோதமாக எத்தனை தூஷண வார்த்தை சொன்னாங்க தெரியுமாங்க? இயேசு எல்லாவற்றையும் சகித்தார், ஏற்றுக்கொண்டார். முதல் குறிப்பு, தூஷண வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுதல், சகித்தல், அது தான் சிலுவை. இரண்டாவதாக மத்தேயின் புஸ்தகம் 27:44 அவரோட கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கல்லரும் அந்தபடி அவரை நிந்தித்தார்கள். இரண்டாவது, நிந்தித்தல் என்பது சிலுவையை குறிக்கிறது. முதல்ல தூஷித்தல், இரண்டாவது நிந்தித்தல். தூஷித்தலுக்கும் நிந்தித்துக்கு என்ன வித்தியாசம்? தூஷணம் நம்மள தெரியாம அப்படியே ஜனங்க மாறி மாறி சொல்லி, டெலிபோன்ல சொல்லி, திருச்சியில பேசுறது, தஞ்சாவூர்ல பேசுறது, புதுக்கோட்டையில பேசுறது, அது தூஷணம். நிந்தித்தல் என்பது நேருக்கு நேரா பார்த்து, பேலியாரி மகனே, மடைய முட்டான், நல்லா இருப்பியான அப்படின்னு நேருக்கு நேரா பேசுகிற வார்த்தை தான் நிந்தனையான வார்த்தைகள். கடங்கார, புள்ளல்லாதவ, வாழ்க்கை வாழாதவ, அப்படி நேரா பேசுறது தான் நிந்தித்தல். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவது நிந்தித்தல் என்பது சிலுவனை நான் பேசிட்டு இருக்கிறேன். சிலுவனா 2 கட்டை அடிச்சு தோல்ல வச்சு கழுத்துல சுமக்கிற சிலுவை கிடையாது. தூஷித்தல் சிலுவையை குறிக்கிறது, நிந்தித்தல் சிலுவையை குறிக்கிறது. உன் சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுகிறவன் தான் இயேசுவின் அன்பு கூறுவதற்கு அடையாளம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஜனங்கள் உங்களை அப்படித்தான் கேவலமா பேசுவார்கள், சோர்ந்து போகக்கூடாது. அந்த நிந்தனையை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகள் தான் ஆசீர்வாதம். மத்தேயு 26:59-60 பிரதான மூப்பர் சங்கத்தார் யாவரும் இயேசு விரோதமாக பொய் சாட்சி சொல்ல தேடினார்கள். எவ்வளவோ சொல்லியும் ஒன்றும் அகப்படவில்லை. 2 பொய் சாட்சி கிடைத்தது இயேசுக்கு நேராக. இவன் யார் தெரியுமா? தேவாலயத்தை இடிச்சு 3 நாள்ல கட்டுறன் சொன்னவன் என்று நேரடியாக இயேசுவை குறித்து இகழ்ந்து நிந்தனையான பேச்சுகளை பேசினார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜனங்கள் நிந்தித்தால் சோர்ந்து போகாதீர்கள். அது சிலுவை. அந்த சிலுவையை சகிக்கிற மனுஷத்தான் பாக்கியவான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசகோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேசகோடி என்மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. மூணாவது மத்தேயின் புஸ்தகம், தூஷித்தல் சிலுவை, நிந்தித்தல் சிலுவை. மூன்றாவது மத்தேயின் புஸ்தகம் 27:34 கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். போதும். மூன்றாவது கசப்பு என்பது சிலுவையை குறிக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவதாக இயேசுநாதர் சிலுவை மரத்திலே தொங்கும் போது கசப்பு கலந்த காடியை குடிக்க கொடுத்தாரலாம். அவர் குடிக்க மனதில்லாத இருந்தார் என்று எழுதப்படுது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மூணாவது வாழ்க்கையிலே கசப்புகள் வரும், மன கசப்புகள் வரும், மனம் கசந்து போக மாதிரி கசப்பான சம்பவங்கள் வரும். அதை சகித்து, அதை ஏற்றுக்கொண்டு, அதை சுமந்து கொண்டு இயேசுவை விட்டுறக்கூடாது. இயேசுவை பின்பற்றுகிறவன் தான் அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு அடையாளம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டர், அவங்க சொன்ன வார்த்தை என் இறுதியை உடைஞ்சிருச்சு பாச, மன கஷ்டமா இருக்கு பாஸ்டர். மன கஷ்டம், மன உடைதல், மன கசப்பு, அதுதான் கசப்பு, அதுதான் கசப்பு. மூணாவதாக கசப்பை ஏற்றுக்கொள்கிறவன். சிலுவனா என்னன்னு பேசிட்டு இருக்கிறேன், சிலுவனா என்னன்னு பேசிட்டு இருக்கிறேன். உங்க வாழ்க்கையில மன கஷ்டங்கள் காணப்படுகிறதா? மன கசப்பான சம்பவம். ரூத் 1:20 நகோமி சொல்றா, என்னை நகோமி என்று சொல்லாதீர்கள்,
மாறால் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவராய் பெத்லகேமை விட்டு மோவாபு போயிடுவேன். கர்த்தரோ என்னை சிறுமைப்படுத்தி, என்னை கிலேசப்படுத்தி, என்னை வெறுமையாக்கி, ஒண்ணுமில்லாதவளாய் என்னை இந்த ஊருக்கு கொண்டு வந்தாரு. தயவு செய்து என்னை நகோமின்னு சொல்லாதீங்க, என்னை மாறால் சொல்லுங்க. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நகோமி வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போய் மனம் கசந்து போனார். ஜனங்க என்ன சொல்லிப்பா, நகோமிய புருஷனை வாயில போட்டுக்கிட்டா, பிள்ளைகளை வாயில போட்டுக்கிட்டா, ஒரு மருமகளை ஓடி போயிட்டா. இவன் சாதாரண நகோமி சாதாரண பொம்பளை கிடையாது, அதுதான் எல்லாத்தையும் இழந்துட்டு போயிட்டா அப்படின்னு ஜனங்கள் பேசியிருப்பார்கள், ஜனங்கள் ஏசி இருப்பார்கள். கசப்பு வாழ்க்கையில கசப்பு. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லா தாழ்மையோடு சொல்கிறேன். மூணாவது, நீங்கள் கடந்து வருகிற வாழ்க்கையிலே கசப்பு வரும்போது இயேசு வேண்டாம் அப்படி அந்த கசப்பை ஏற்று, அதான் சிலுவை, அதை ஏற்றுக்கொண்டு இயேசுவை பின்பற்றுகிறவன் தான் இயேசுவுக்கு சீஷன், இயேசுவிற்கு அன்பு கூறுவதற்கு அடையாளம். அல்லேலூயா. கசந்தமாறாம் மதுரமாகும், வசந்தமாயும் வாழ்க்கை மாறும். கசந்தமாறாம் மதுரமாகும், வசந்தமாயும் வாழ்க்கை மாறும். கண்ணீரோடு நீ விதைத்தால் எந்திரமாய் கசப்புனாங்க. வசனம் சொல்றது, இயேசுவுக்கு குடிக்க மனதில் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்து வெளியே வரும்போது மாறா என்னிடத்து வந்தாங்க. தண்ணியை அவர்களால் குடிக்க கூடாது இருந்தது. அப்படின்னா வாழ்க்கையிலே சில பிரச்சனைகளை ஏற்றுக்கொள்ளவே முடியாது, சகித்து கொள்ளவே, ட்ராஜடின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, ரொம்ப அழகா ட்ராஜடி பாஸ்டர். அவங்கள மாறி யாரும் வரவே, அந்த பாதையில கடந்து போகவே கூடாது. முடியாமல் இருக்கிற ஒரு கசப்பான ஒரு அனுபவம் தான் சிலுவை. அதை சகிக்கிறவன் தான் இயேசுவிற்கு அன்பு கூறுவதற்கு அடையாளம். தூஷித்தல் சிலுவை, நிந்தித்தல் சிலுவை, கசப்பு சிலுவை. கடைசியாக சிலுவை என்பது என்ன? மத்தேயுவின் புஸ்தகம் 26:56 வாசித்து முடிப்போம். 26:56. ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் சம்பவித்தது என்றார். அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். போதும், ஓடி எல்லாரும் இயேசுவை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. கடைசி நேரம் இயேசு சிலுவை ஒப்பு கொடுக்கிற ஒரு நேரம், தோட்டத்திலே, கெத்செமனே தோட்டத்திலே வசனம் சொல்வது, எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். கடைசி நான்காவது, இயேசுவோடு கூட இருந்தவங்க, 3 வருஷம் இருந்தவங்க, இயேசு ராமுழு ஜெபமணி செலக்ட் பண்ண சீஷர்கள், 3 வருஷம் சாப்பிட்டவங்க, அற்புதத்தை பார்த்தவங்க, அதிர்ஷ்டத்தை பார்த்தவங்க இயேசுவை விட்டு ஓடி போனார்கள். கடைசி குறிப்பு, தனிமை என்பது சிலுவை. இன்னும் ரொம்ப அருமையான ஒரு வசனம் கர்த்தருக்கு மகிமை. மத்தேயுவின் புஸ்தகம் 27:46 இயேசு சிலுவிலே 9ஆம் மணி வேளையில தொங்கும் போது, ஏலி ஏலி லாமா சபத்கானி அப்படி என்று சொன்னால், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு, பிதா கூட கைவிட்டு தனிமையா சிலுவிலே தொங்குகிறார். ஆகவே தான் வர்ஷிப்பரோட பாடினாங்க, தனிமையின் பாதையில். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசியாக தீர்க்கதரிசனமாக சொல்லி முடிக்கிறேன். ஒரு வாழ்க்கையில் எத்தனை முறை நீ தனிமையாய் கடந்து வந்திருக்கிறாய், தனிமையாய் இருந்திருக்கிறார், தனிமையின் அனுபவத்தில் இருந்திருக்கிறார். பாஸ்டர், எனக்கு தனிமை எத்தனை முறை? உங்கள் இறுதியை கலங்க வேண்டாம். இந்த கொரோனா வந்தா தனியா தூக்கி போட்டுருவானோ, மனைவி போக முடியாது, பிள்ளைங்க போக முடியாது. கொரோனா, பாஸ்டர் ஸ்வரராஜ் அவங்களுக்கு கொரோனா வந்துச்சு, எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டல் 10 நாள் இருந்தார். பிஷப் தயானந்துக்கு கொரோனாவாம், தயானந்தத்துக்கு கொரோனா, பாஸ்டர் ஸ்வரராஜ் கொரோனா, பாஸ்டர் தாமஸ் ராஜ் கொரோனா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளை, கொரோனா வந்தா தனியா தூக்கி ரூம்ல போட்டுருவான், ஒருத்தன் எட்டி தான் பார்க்க முடியுமா? தனிமை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசியாக தனிமை என்பது சிலுவையை குறிக்கிறது. உங்க வாழ்க்கையில தனிமையின் பாதை. பாஸ்டர், எனக்கு புருஷன் இருக்கிறாங்க பாஸ்டர், எனக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க பாஸ்டர், ஆனா ஏதோ ஒரு தனிமையை நான் உணர்ற பாஸ்டர், ஒரு லோன்லினஸ் ஃபீல் பண்ற பாஸ்டர். இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட பிள்ளைகள் யாரா இருந்தாலும் சரி, தனிமை என்பது சிலுவை. அந்த சிலுவை ஏற்றுக்கொண்டு அந்த சிலுவையை சுமக்கிற அனுபவத்தான் இயேசுவுக்கு சீஷன்
அன்பு கூறுவதற்கு அடையாளம். எல்லாரும் சேர்ந்து தனிமையின் பாதையில் ஒரே ஒரு அடைய பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தனிமையின் பாதையில் தகப்பனே தகப்பனே உம் தோள் சிலுவையை சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை இன்பம், எத்தனை அன்பு என் மேல், ரபா சந்த ரபா. எத்தனை பாசம் என் மேல். ரபா ஷியா ரபா. இயேசுவே என்ன தருவேன் இசையா, இதற்கீடா என்ன தருவேன் இதற்கீடா என்ன தருவேன். தனிமையின் பாதை எல்லாரும் சொல்லுங்க. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ. ரட்சகா 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 தனிமையின் ரட்சகா ரட்சகா. தனிமையா இருக்கலையா? பாதையில் தனியா இருக்காயா? இயேசு இருக்காரு. சுமந்ததை அதுதான் நான் சிலுவை. மறப்பேனோ. ஓ ரபா பா 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 பா. என் செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். எனக்கு சீஷனாக இருந்து எனக்கு சீடனாக இருந்து என்னை நேசித்து என்னை அன்பு கூறுவதற்கு அடையாளம் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின் செல்ல வேண்டும். சிலுவை என்று சொன்னால் நிறைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு. பொதுவாக சிலுவை என்று சொன்னால் பாடு உபத்திரவம் என்று சொல்வார்கள். நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த சிலுவையின் பாடுகளை தியானம் நமது கர்த்தர் சொன்னான், மகனே, இயேசுநாதர் சிலுவையிலே தூஷிக்கப்பட்டார், நிந்திக்கப்பட்டார், கசப்பை அனுபவித்தார், கைவிடப்பட்ட தனிமையான சூழ்நிலை. இன்னும் அநேகருக்கு நேரம் இல்லை. நான் காரங்க சுருக்கமாய் சொன்னேன். தூஷித்தல், நிந்தித்தல், கசப்பு, தனிமை, இப்படிப்பட்ட குணாதிசயங்கள், பாடுகள், பாதைகளை ஏற்றுக்கொண்டு ஆனால் இயேசுவை விட்டு மாத்திரம் பின்வாங்காமல் அவரை தொடர்ந்து பின்பற்றுகிறவர் இயேசுவினத்தில் அன்பு கூறுவது அடையாளம். ஜெபிக்கும்படி அவர் எழுந்திருப்போம். சிலுவை சுமந்தோராய் ஒரே ஒரு அடியை நாம் பாடி நாம் ஜெபித்து நிறைவு செய்ய எல்லாரும் எழுந்து நின்று உங்கள் வழக்கு ஆண்டவரை நான் சிலுவை சுமந்தோராய் சிந்தை உள்ளவனாய் நான் சீஷனாய் இருக்க விரும்புகிறேன். அப்பா, என் சிலுவை எடுத்துக்கொண்டு நான் உம்மை பின்பற்றுவேன். ஆண்டவரே, சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம். சிலுவை சுமந்தோராய் சிந்தை வாழ்வேலும் தாழ்மை தரிப்போம். சிந்தை வாழ்வேனும் நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் சிலுவை சிலுவை சுமந்தோராய் சிந்தை வாழ்வேலும் தாழ்மை தரிப்போம். நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான காரணத்திலே வந்திருக்கிற மக்களுக்காக, எங்களுடைய நிகழ்ச்சியை ஆன்லைனில் வாட்ச் பண்ற மக்களுக்காக இணைந்து நான் உம்முடைய சமத்து வந்து நிற்கிறேன். நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை வெறுத்து எங்களுக்கு நீ வைத்திருக்கிற சிலுவையை நாங்கள் எடுத்துக்கொண்டு உம்மை பின்பற்றுகிற ஒரு பிள்ளையாய் இருக்கிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தார். எங்களுக்கு தூஷணம் வரும்போது, நிந்தனை வரும்போது, கசப்பான அனுபவங்கள் வரும்போது, தனிமையை உணரும் போதெல்லாம் உம்மை துதித்து போற்றி பாடி
உம்முடைய சிலுவையை நாங்கள் முன்பாக நிறுத்தி சிலுவை பாடுகளை நாங்கள் தியானித்து சிலுவை காட்சிகளை நாங்கள் தியானித்து நாங்கள் ஆண்டவரை முன்னேறி உமக்காக வாழ அனுக்கிரகம் செய்ய வேண்டும்படி ஜெபிக்கிறேன். உமை இன்னும் அதிகமாக நேசிக்க உதவி செய்ய வேண்டும்படி ஜெபிக்கிறேன். இன்னைக்கு தலைப்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டும், அது அன்பு கூறுவதற்கு அடையாளம் என்று தியானித்தமே. நாங்கள் அந்த சிலுவையை சகித்து ஏற்றுக்கொண்டு வாழுகிற அனுபவத்தை எங்க எல்லாருக்கும் தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன். ஒவ்வொரு வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். புதிய ஆண்டு ஆயத்தை கொடுத்தும் திருப்தி நாட்டிலே திருப்தியாக எங்களை வைத்து மகிழ பொண்ணும். வைரஸ் தேசத்தில் ஒளியட்டும். மீண்டும் ஒரு விசை பாஸ்டர் தாமஸ் ராஜ்க்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகமாக்கி மகனை சாட்சியை நிறுத்து. 28ஆம் தேதி அந்த அஸ்திபாரம் புதிய ஆலயம் அஸ்திபாரம் விழாவிலே அவர் சொன்னபடி பங்கேற்க அனுக்கிரகம் செய்துள்ளோம். ஏற்கனவே வைரஸில் பாதிக்கப்பட்ட பாஸ்டர் சொர்ணராஜுக்காக பிஷப் தயானந்துக்காக ஜெபிக்கிறோம். தேவ ஊழியர்களை தொட்டு சுகமாக்கி சாட்சியா நிறுத்தும். இன்னும் யார் யாரெல்லாம் படுக்கையில் இருக்கிறார்களோ எல்லாரையும் குணமாக்கும். வைரஸ் ஒளியட்டும், மழை நிறுத்தப்படட்டும், சேத வேண்டாம். சென்னைக்கு தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பை தாரும். வந்த ஒவ்வொரு மக்களையும் வாழ்த்துகிறேன். புதிய ஆண்டுக்கு ஆயத்தப்படுத்தும். நன்மையை கிருபை தொற்று சிலுவையை சுமக்கிற சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்ற அனுபவத்தை எங்களுக்கு தாரும். அன்பர் இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தமிழ் முகத்தில் பிரகாசிக்கப்படும் மேல் கிருபையை இருக்க கடவர். கர்த்தர் தமிழ் முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. பிதாவாக தேவனுடைய அன்பும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வல்லமையும் கிருபையும் பரிசுத்த அனுக்கிரகமும் ஆசீர்வாதமும் வழி நடத்தும். இன்று விடுசதா காலமும் இயேசு வருகை மட்டும் விசேஷமாக சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்று சீஷராக இருக்கிற அனுபவத்தில் வாழ்ந்தவுடைய மகிமையை பெற்றிருக்கும். உங்களோட மனைவியோட புருஷரோட பிள்ளைகளோட கைது அத்தனை காரியத்தோடும் தங்கி தாபரிப்பதாக. யாவரும் செய்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். முடிவு பாடல் பாடுவோம். இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதா, தீமைகள் இயேசு ரத்தம், வியாதிகள் அணுகாது. என் ஆவி ஆத்துமா கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. God bless you.